ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மோசேயோடு நான் உன்னோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாயார் 15, 12, 13 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய ஆராதனை லூத்துமதா கோயிலிலே நடந்த பொழுது வந்திருந்தார். அந்த நேரத்திலே இவருடைய முள்ளந்தண்டிலே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு லூத்துமதா கோயில் நடந்த ஆராதனையிலே கலந்து எங்களோடு சேர்ந்து ஜெபித்திருந்தார். அந்த வேளையில் ஆண்டவர் இவருக்கு முற்றிலுமாக அந்த முள்ளந்தண்டு பகுதியிலே இருக்கின்ற கேன்சரில் இருந்து விடுதலை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை கொடுத்ததன் பின்பதாக இவர்கள் இந்த ஜெப ஆராதனைக்கு அநேக ஆண்டுகள் வரவில்லை. பின்பதாக பிசாசு இவருடைய குடும்பத்திலே அநேக பாடுகளை போட்டிருந்தது. விசேஷ விதமாக அவருடைய மகளுக்கு அநேக ஆண்டுகளாக மாதத்துக்கு அநேக தடவைகள் ஃபிட்ஸ் வந்து அநேக பாடுகள் பட்டிருந்தார்கள். அதற்காக இந்த இடத்திலே வந்து பெதஸ்தாவிலே தங்கி ஜெபித்திருந்தார்கள். அந்த காரியத்திலே போன வருடம் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதன் பின்பதாக இந்த வருடம் நடந்த ஆராதனையிலே பெதஸ்தா ஆராதனையிலே இவருடைய மகனை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றார். உங்களுடைய மகனை அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக போலீஸ் அல்லது காவலிலே வைக்கப் போகின்றார்கள், அவருக்காக உருக்கமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அடுத்த நாளே இவரை போலீஸ் காவலிலே வைத்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆனால் ஜெபித்ததன் காரணமாக, இந்த பலிபீடத்திலே வந்து தங்கினதன் காரணமாக அந்த காவலில் இருந்து இந்த மகனை விடுவித்து சிறை கதவுகளை முறித்து போட்டு ஆண்டவர் இவர்களுக்கு பூரண கிருபையாக கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அதன் பின்பதாக மீண்டுமாய் அந்த மகனை குறித்து தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டிருக்கின்றது. ஒருவர் இவரை அடித்து போட போகின்றார், கவனமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தாயார் வீட்டிலே இந்த மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பொல்லாத ஆவி இவரை அடித்து கீழே தள்ளி போட்டதாகவும் அதை ஆண்டவரே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த இடத்திலே ஆண்டவர் ஜீவனோடு இவருடைய குடும்பத்தை குறித்து கரிசனையாக அநேக காரியங்களை சொல்லி அநேகவற்றிலிருந்து அநேக பாடுகளிலிருந்து விடுதலை தந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வந்திருக்கின்றார்கள். நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக.